இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம வந்து கேண்டீனில் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதில் மெயினாக வந்து இந்த கிச்சன் டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீமில் வந்து நம்ம வெற்றியும் பாண்டியும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குற விக்கி இருக்கான் இல்லையா, அவன் பயங்கரமாக வந்து சண்டை போடுறான். உங்களுக்குலாம் வந்து அறிவு இல்லையா, ஒரு ரூம் சர்வீஸ் பசங்களை வந்து நம்ம கிச்சன் டீம் கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ இதாக போயிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கான். இதனால் நம்ம வெற்றியும் நம்ம பாண்டியும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ பாண்டி வந்து அவனோட பிளேட் அங்கேயே வச்சுட்டு அப்படியே சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறான். உடனே அவனையும் கூப்பிட்டு உன் தட்டை யாரா எடுத்துகிட்டு போவா, எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வார்னிங் கொடுக்குறான். நீங்கள் இந்த மாதிரி ரூம் சர்வீஸ் பசங்க கூட உட்காந்து சாப்பிட்றத நான் இனிமேல் பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குற ஐஷுவும் வேணியும் அங்கேருந்து டக்குன்னு வந்து இவன் வந்து உட்காந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம லியோவும் அந்த ரெசார்ட் ரகுபதி சார் இருக்கார் இல்லையா, ரெசார்ட் ஓனர், அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால எப்படி இருக்குது ரெசார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியோ கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. லியோவும் என்ன சொல்லனா, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, நான் பழைய மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ஒன்று தான் நான் வந்து ஆசைப்பட்டு வந்தேன், சீக்காவோட சமையலை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு, அது ஒன்று மட்டும் தான் குறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரகுபதி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோவப்படுறாரு. என்னது சீக்கானால நம்ம ரெசார்ட்டுக்கே என்ன மாதிரி ஒரு பேர் கிடச்சிது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து நாங்கள் மீட்டு கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லியோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதை வந்து நேரால் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான். ஆமாம்ல, நம்ம கண்ணால் பார்க்கல, நான் வந்து காதால் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுபதி சாரும் சொன்னோன்னே தான் அதுக்கப்புறம் வந்து லியோ வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் சீக்காவுக்கு அவ்வளோ கடன் இருந்துச்சு. நம்ம ரெசார்ட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு அவங்களோட பேக்கில் ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போய் அந்த 10,000 ரூபாயை வந்து கொடுத்துட்டு வந்தவர் நம்ம சீக்கா. இந்த டைமில் அந்த 10,000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு உங்களுக்கும் தெரியும். நானாக இருந்தால் கூட அந்த வேலையை நான் பார்த்துருப்பேனா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சிதம்பரம் வந்து என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லலை, அவ்வளோ இன்னசென்ட், நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்சு தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம சிதம்பரம் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு தான் நம்ம வந்து ரகுபதி சாருக்கே கொஞ்சம் புரியுது, ஒருவேளை நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ரியா வந்து இந்த ப்ரூஃபோட நிறைய வந்து ஐடியாஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறா. அதுக்கு வந்து ஓகேம்மா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் வந்து அந்த டேப்ல ஃபுல்லாக வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து கரெக்டாக வந்து ராஜனும் உள்ளே வந்துடுறான். இப்போ ராஜனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து ஓல்டு அக்கௌண்ட்ஸ்லலாம் வந்து இந்த குமரேஷன் ஒருத்தவர் இருந்தார், அவரோட அட்ரஸ் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குமரேஷன் அக்கௌண்டன்ஸாக இருந்தார், அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராஜனும் வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரியா வந்து ஆசையாக வந்து நிறைய ஐடியாஸோடு எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறான்னா, ரியா நீ வந்து ராஜன் கூட ஷேர் பண்ணுமா, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரியோட ஃபேஸும் கொஞ்சம் அப்படியே டல் ஆகிடுது. ஸோ அடுத்து அப்படியே கட் பண்ணால் நம்ம வெற்றியும் ஐஸும் கட்டுறாங்க. ஐஷு வந்து ஏதோ ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறா. சாப்பிட்டோன்னே என்னங்க ஸ்மெல்லே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு எப்பயுமே வெற்றி வந்து எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான் இல்லையா, ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே இந்த டிஷ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுறான். அடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே டேஸ்ட் பண்ணோன்னே என்னங்க இது கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொன்னோன்னே, ஆமாம் கேவலமாக இருக்குன்னு தான் நான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன், நல்லா இருந்தால் நானே சாப்பிட்ருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஐஷு சொல்கிறா. நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே ப்ரிப்பரேஷனும் பண்ணேன், ஆனால் எதில் மிஸ் பண்ணேன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றியும் வந்து நல்லா செம்மையாக வந்து அவன் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு வியூ காட்டுறாங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதாவது புகை மட்டும் வர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. யாருடா அப்படின்னு போய் பார்த்தா அந்த பக்கம் நெடுமாறு நின்று இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவப்பட்டுட்டு அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். இந்த சீன் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் கிச்சனில் கட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க செஞ்ச டிஷ் எல்லாத்தையுமே வந்து பிளேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெடுமாறன் ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து டேஸ்ட் பண்ணி அதை வந்து மெனு கார்டில் சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் வந்து அவனோட டெசிஷன். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டாக எல்லாரோடதையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கேவலமாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து மெனு கார்டில் சேர்க்க சொல்கிறான். பட் ஐஸ்வர்யா பண்ண டிஷ்ஷை மட்டும் டேஸ்ட்டும் பண்ணல, ஒன்றுமே பார்க்காம எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டஸ்ட்பினில் போய் தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டுறான். இதை பார்க்குற ஐஸ்வர்யாவுக்கு என்னடா நடக்குது
பண்ணுறதுங்கிறதே தெரியல. ரொம்ப வந்து குழப்பமா எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதனால வெறுப்பேத்துற மாரி விக்கி என்ன சொல்றான்னா, "என்னடா எல்லா ஷெஃப்பும் நான் பண்ண டிஷ் கூட மெனு கார்ட்ல ஆட் ஆயிட்டு, செஃப் செஞ்ச டிஷ் வந்துட்டு குப்பையில போயிடுச்சே!" அப்படிங்கிற மாரி ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா ராஜன், அப்புறம் ரகுபதி சார், அப்புறம் ரியா 3 பேரையும் காட்டுறாங்க. ரகுபதி சார் வந்து கேட்ட மாரியே வந்து ராஜன் அந்த ஓல்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அட்ரஸையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னபோது, "இது சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரமா இருக்கு சார்" அப்படின்னு சொன்னோன்னே, "இருக்கட்டும், இருந்தாலும் நான் வந்து நான் வந்து அங்கே போய் செக் பண்ணியே ஆவேன்" அப்படிங்கிற மாரி ரகுபதி சார் சொல்லிட்டு இருக்கான். உடனே ரியா வந்து என்ன சொல்றா, "என்னப்பா காலையிலேருந்து ஃபைல்னு சொல்லிட்டே இருக்கீங்க, என்னதான் விஷயம் என்கிட்ட சொல்லுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ரியா கிட்ட "உனக்கு இந்த மாதிரி சிதம்பரம் அப்படிங்கிறவர் தெரியுமா" அப்படின்னு கேட்டோன்னா, ரியா வந்து "எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையப்பா" அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ரெசார்ட்டில் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம ரெசார்ட்டில் வந்து அவர் தான் வந்து செஃப்பாக வந்து இருந்தார். அவர் வந்து சமைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெடுமாறனுக்கே அவன் தான் வந்து செஃப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் 3 வருஷமாக வந்து நம்ம ரெசார்ட்டில் தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த நம்ம ரெசார்ட் வந்து இந்த லெவலுக்கு ஆனதுக்கு காரணமும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நான் வந்து சிதம்பரத்தை பற்றி வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் யாரோ வந்து அவனை வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய வந்து பழியை தூக்கி போட்டு அவனை வந்து இந்த ரெசார்ட்லேருந்து வந்து அனுப்பிட்டோம். எனக்கு என்னமோ இப்போ தான் வந்து அவன் தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரியா என்ன சொல்கிறேன்னா, எப்படிப்பா நீங்கள் அவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த மாதிரி பொள்ளாச்சியில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. உடனே வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு எப்படியாவது கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால், அவன் வந்து எப்படின்னா அந்த ஊரை விட்டு வெளியில் யார் கூப்பிட்டாலுமே வரமாட்டாராமா. ஆனால் அவருக்கு அந்த டைமில் வந்து நிறைய கடன்கள் இருந்ததுனால நான் கூப்பிட்டோன்னே உடனே வந்து வந்துட்டாரு அப்படின்னு எல்லா கதையுமே வந்து ரியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் நம்ம வெற்றியும் ஐஷுவும் காட்டுறாங்க. ஐஷுவோட டிஷ் வந்து குப்பையில் போயிடுச்சு இல்லையா, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து வெற்றி கிட்ட கேட்குறா, எப்படி நீ வந்து ஸ்மெல் பண்ணியே டிஷ்ஷை வந்து கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்னா, வெற்றி என்ன சொல்கிறான்னா, இது எங்கள் அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஊர்லேயே ஒரு பெரிய செஃப்னு சொல்லலாங்க. எந்த கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிதம்பரத்தை தான் வந்து சமைக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு இவரோட சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வயசுலேயே வந்து இவருக்கு வந்து மைல்டு ஆட்டிசம் இருந்துச்சு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி தான். ஆனால் என்னதான் வந்து அவருக்கு இருந்தாலும் வந்து அவருக்கு சமையலில் வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் அதிகம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அவரை தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு வந்து ருசியாக இருக்கும். இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால நிறைய பேர் காசு கொடுக்காம ஏமாத்திடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து ஐஷு கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் ஊரில் ஒரு டைமில் எங்கள் பெரியப்பா வந்து ஒரு திருவிழா நடத்தினாங்க. அந்த திருவிழாவில் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை நிறைய வாங்கிட்டாங்க. அந்த கடனை அடைக்க முடியாமல் நிறைய கடன் வாங்கி குடிச்சு சூதாடி இந்த மாதிரி பண்ணி அவர் வந்து இறந்தே போயிட்டாரு. இறந்து போயிட்டதுனால அந்த பாடியை யாரும் எடுக்க சம்மதிக்காதனால எங்கள் அப்பாவே வந்து என்ன பண்ணாருன்னா, நான் இந்த கடனை வந்து அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அப்பா எப்படியாவது கடனை அடைச்சிடலான்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் முயற்சி பண்ணி பார்த்து எதுவுமே வந்து நடக்கலை. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே விற்று அதுக்கப்புறம் வீடு கொண்டு வித்தாச்சு. எதுக்குமே வந்து அவரால் கடனை அடைக்கவே முடியல. அந்த டைமில் தான் எங்கள் அப்பாவை ஒரு ஆள் வந்து வெளியூரில் போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. எங்கள் அப்பாவும் ரொம்பவே ஆசையாக ஒரு வருஷத்தில் நம்ம கடனெல்லாம் அடைச்சி நல்லபடியாக பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டலாம் 3 பேர்ட்டையும் சொல்லிட்டு அவர் கிளம்புனாரு. அதுதான் நாங்கள் பார்த்த கடைசி. திரும்ப வருவார்னு எதிர்பார்த்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதனால தான் எங்கள் அப்பா மேலே இவ்வளவும் வெறுப்பு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போது தான் எங்கள் அப்பா மேலே எவ்வளோ வெறுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஈஷுவும் வெற்றிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன் திறமைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நீ ஒரு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க.